Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நான் இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லி தந்திருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்றது போல் இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சேனைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு சின்னதாக இது போல் க்யூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு 70% வேக வச்சு எடுக்க போகிறோம். முழுமையாக வேக வச்சிடக்கூடாது, ஒரு 70% வெந்தால் போதும். இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா போதும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இது சீக்கிரமாகவே வெந்துடும். இது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடணும். இன்னொரு பக்கம் ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் இந்த சேனைக்கிழங்கை பொரிக்கிறது அளவுக்கு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தண்ணிலாம் வடிச்சிட்டு வச்சுருக்கோம்ல சேனைக்கிழங்கு, அதை கொஞ்சமாக இந்த எண்ணெயில் சேர்க்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது சேருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், எல்லா சேனைக்கிழங்குகளையும் இதில் சேர்த்தாச்சு. இது போல் திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. ஆனால் நம்ம கைவிடாமல் திருப்பி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். பாருங்கள், இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் சேனைக்கிழங்குகளை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எக்ஸஸ் ஆன எண்ணெயெல்லாம் அது உறிஞ்சிரும். இதே போல் மீத இருக்க எல்லா சேனைக்கிழங்குகளையும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. முழுசாகவே சேர்த்துக்கோங்க, நம்ம அரைக்க தான் போகிறோம். அடுத்து இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டு நிறையா சேர்க்கணும், அப்போ தான் நல்லது நம்மளுக்கு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 7-8 வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்திற்கேற்ப இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நம்ம இந்த ரெசிபி முழுமையாகவே நெய்யில் செஞ்சது போல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்து தாளிச்சிட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கிற கிழங்குகளை இதில் சேர்த்துருங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறலாம். எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் மிளகாத்தூள் சேர்க்கலை. இப்போ இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய எக்ஸஸான வாட்டர்லாம் ரிமூவ் ஆகிட்டு இது நல்லா ட்ரை ஆகணும். நல்ல ஒரு வறுவல் மாதிரி வரணும். அது வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் நம்ம வறுக்கணும். கடைசியாக இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேம்லன்னு மாற்றி வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க. அப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது முழுமையாக ட்ரை ஆகிட்டு நல்ல ஒரு வறுவல் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ பாருங்கள், இதோட கலர் நல்லா டார்க் ஆயிடுச்சு. அதே மாதிரி நல்ல ஒரு வறுவல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் சூப்பராக தயாராகிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.